சமீப காலங்களாக நமக்கும் பங்களாதேஷுக்கும் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போது இந்த மோசமாகிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலைன்றது பார்டரில் ஒரு முக்கியமான பதட்டத்தை கிளப்பியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், அதாவது பங்களாதேஷோட பார்டரை ஷேர் பண்ணக்கூடிய இந்தியன் ஸ்டேட்ஸில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒரு புதிய கம்ப்ளைண்ட் ஒன்றை எழுப்பியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்னென்னா, நம்மளோட பார்டருக்கு பக்கத்தில் பங்களாதேஷ் அவங்களோட ட்ரோன்ஸை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ இதை பற்றி இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ராணுவம் எப்படி இயங்குது அப்படின்ற அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்ன சொல்லுது அப்படின்னா, அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில், அதாவது எந்த ஒரு போர் பதட்டமும் இல்லாத சூழ்நிலையில் எந்த நாட்டோட போர் விமானமும் பார்டருக்கு 10 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் பறக்கக்கூடாது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ரூல். இந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் இந்திய விமானப்படை, பாகிஸ்தான் விமானப்படை, பங்களாதேஷி விமானப்படை அவங்களோட போர் விமானங்களை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சில சமயங்களில் சில டெக்னிக்கல் எரர்ஸ்னால இந்த ரூலை ஃபாலோ பண்ண முடியாமல் ஏதாவது ஒரு போர் விமானமோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரோனோ பார்டரை தாண்டி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க வேணும்னே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவங்க சைடு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் எரர்லையோ இல்லை அவங்களோட மிஸ்கால்குலேஷன்னாலேயோ இது நடக்கலாம். அப்படி நடக்கிற சூழ்நிலையில் நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உள்ளே வர்றது ஒரு ட்ரோனா இல்லை பலூனா இல்லை ஆக்சுவலான ஒரு போர் விமானமா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்படி ஒருவேளை அது பலூனாவோ இல்லை ஒரு ட்ரோனாவோ இருந்துச்சு அப்படின்னா, பார்டரை கிராஸ் பண்ண உடனே அதை சுட்டு தள்ளுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. இப்போ அது ஒரு வேளை மனிதனை இயங்கிட்டு வரக்கூடிய ஒரு போர் விமானமாக இருந்துச்சு, ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டாக இருக்குது அப்படின்னா, அந்த விமானத்தை நம்ம சுட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி அதுக்கு ப்ராப்பரான வார்னிங்கை நம்ம கொடுக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய வார்னிங் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம ரேடியோ கம்யூனிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக கேட்கும். சப்போஸ் அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க திருப்பி அவங்களோட பார்டருக்குள்ளே அனுப்பி வைக்கப்பட மாட்டாங்க. அவங்கள இம்மீடியட்டாக இந்தியாவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்பேஸில் லேண்ட் பண்ண சொல்லுவோம். லேண்ட் பண்ணிவிட்டு அவங்க மேலே நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷனை நடத்தி, இன்வெஸ்டிகேஷன் ரிசல்ட் நமக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு, இவங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சி ரீசன்காண்டி தான் இந்தியன் பார்டருக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் அவங்கள திருப்பி அவங்க நாட்டுக்கு அனுப்புவோம். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இப்போ இதில் எதையாவது ஃபாலோ பண்ணாமல் அந்த மேன்ட் ஏர்க்ராஃப்ட் உள்ளே நுழைஞ்சு அதோட செயல்பாட்டில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா அது சுட்டு வீழ்த்தப்படும். 1999 நடந்த மாதிரி. 99 கார்கில் போர் முடிவுக்கு ஒரு மாதம் கழித்து பாகிஸ்தான் விமானப்படையோட ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் ஒன்று இந்திய வான்பகுதிக்குள்ளே நுழைஞ்ச அந்த விமானத்துக்கு நம்ம ப்ராப்பரான வார்னிங் கொடுத்தோம். வார்னிங்கை மீறி அவங்களோட சைடு இருக்கக்கூடிய டெரிட்டரிக்குள்ளே போக ட்ரை பண்ணாங்க. அதாவது அந்த விமானம் ஒன்ஸ் இந்தியன் ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, அது மேன்டு பிளைனாக இருக்குன்ற பட்சத்தில் அதுக்கு திரும்பி வெளியே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. உள்ளே வந்துருச்சுன்னா நம்மளோட ஏர்பேஸில் தான் அது லேண்ட் பண்ணி ஆகணும். நம்ம இன்வெஸ்டிகேஷனை நடத்தி முடிக்கிற வரைக்கும் அது இந்தியன் கட்டுப்பாடுக்குள்ளே தான் இருக்கும். அப்புறமா தான் அது வெளியே போகணும். ஆனால் அப்படி இல்லாமல் இந்திய போர் விமானங்கள் பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்றத தெரிஞ்சதுக்கப்புறமா இம்மீடியட்டாக அவங்க எவேசிவ் மெனியூர்ஸை பண்ணி நம்மளோட ஏர்ஸ்பேஸை விட்டு வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்படி போக ட்ரை பண்ண காரணத்தினால் அவங்க சுட்டு தள்ளப்பட்டாங்க. அந்த இன்சிடெண்ட்டில் 17 பாகிஸ்தானி வீரர்கள் இறந்து போயிருப்பாங்க. இப்போ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். மேன்ட் ஏர்க்ராஃப்டாக இருந்தால் மட்டும் அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்டு அவங்களுக்கு வார்னிங்ஸை கொடுத்து தான் ப்ராப்பராக நம்ம ஆக்ஷன் எடுப்போம். அன்மேண்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த வார்னிங்கு எந்த கன்ஃபர்மேஷன் நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது. சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போது இதன்படி பல தடவை பாகிஸ்தான் அவங்களோட ட்ரோன்ஸை இந்தியாவுக்குள்ளே தவறுதலாக அனுப்பியிருக்காங்க. அதை நம்மளோட Su-30 ஏர்க்ராஃப்ட் சுட்டு தள்ளி இருக்குது. அண்ட் சீனா கிட்டே இருந்து ஒரு ஸ்பை பலூன் வந்துருக்கு, அதை நம்மளோட ரஃபேல் போர் விமானம் சுட்டு தள்ளி இருக்குது. ஸோ இப்படி ஏகப்பட்ட தடவை இந்தியா, பாகிஸ்தான் 2 நாடுகளுமே மாறி மாறி ட்ரோனை பார்டர் தாண்டி உள்ளே அனுப்பி அதை சுட்டு தள்ளியிருக்கு. ஏன் இந்தியா அனுப்பின ட்ரோனை கூட பாகிஸ்தான் சுட்டு தள்ளியிருக்கு. இந்தியன் ஆர்மியோட ட்ரோன் அப்படின்னு சொல்லி அந்த பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோனை இப்போ வரைக்கும் அவங்களோட ஆர்மி பேஸில் ஒரு காட்சிக்கு கூட வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் பல ட்ரோன்களை சுட்டு தள்ளியிருக்கோம். இப்போ 2019 கூட இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஒரு மினியேச்சர் ட்ரோன் அப்படின்றது பாகிஸ்தான் ஏர்ஸ்பேஸுக்குள்ளே போயிருச்சு. போனதுக்கப்புறமா நம்ம அவங்களுக்கு ஹாட்லைன் மூலமாக இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம், இந்த மாதிரி தெரியாமல் ட்ரோன் போயிருச்சு, அதை எங்ககிட்ட திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு. அதே மாதிரி அவங்களும் அவங்களுக்கு தேவையான இன்வெஸ்டிகேஷனை பண்ணிவிட்டு அந்த ட்ரோனை நம்மக்கிட்ட திருப்பி ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ இதுதான் மியூச்சுவல் அக்ரிமெண்ட். இந்த மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டுக்கு கீழே பங்களாதேஷ் அவங்களோட ட்ரோன்ஸை ஆப்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், பீஸ் டைமில் 10 கிலோமீட்டருக்கு பார்டருக்கு பக்கத்தில் அவங்களோட ட்ரோன்ஸ் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போது பல தடவை அவங்க இந்த ரூலை மீறி
பார்டருக்கு ரொம்பவே பக்கத்தில் ட்ரோன்ஸை ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஆனால் அதுக்குன்னு அவங்களோட ட்ரோன்ஸை நம்ம சுட்டு தள்ளிட முடியாது. ஏன்னா ஸ்டில் அவங்களோட பார்டருக்குள்ளே தான் இருக்காங்க. இப்போது இது ஒரு சட்டமாக இருந்தாலும் இதை என்ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. பீஸ் டைமில் 10 கிலோமீட்டர் பக்கத்தில் விமானத்தை கொண்டு வரக்கூடாதுன்றது ரூல். ஆனால் அந்த ரூலை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு ரைட்ஸ் இல்லை. ஸோ அதே மாதிரி நம்ம பார்டருக்கு பக்கத்தில் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றப்ப நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதை ட்ராக் பண்ண முடியும். ரெடியாக நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை தயாராக வச்சுருக்க முடியும். ஒன்ஸ் நம்மளோட பார்டரை கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அதை இமீடியட்டாக நம்மளால் சுட்டு தள்ள முடியும். இந்த குறிப்பிட்ட கேஸில் பைரக்தார் ட்ரோன் எப்படா பார்டரை கிராஸ் பண்ணும் அப்படின்னு தான் இந்திய விமானப்படை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வெளிப்படையாக தெரியுது. அப்படி ஒரு வேளை கிராஸ் பண்ணுச்சுன்னா நம்மக்கிட்ட மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. சுகாய் Su-30 ஆரம்பித்து ரஃபேலில் ஆரம்பித்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது. இதன் மூலமாக நம்மளால் அந்த ட்ரோனை ஈஸியாக என்கேஜ் பண்ண முடியும். இப்போ இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் போய்கிட்டு இருக்கிற இந்த கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக இந்தியாவை பெருசாக பாதிக்காது அப்படின்னாலும் அங்கே நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டர் ஸ்டேட்ஸை இது கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா அந்த ஸ்டேட்ஸுக்கு இருக்கக்கூடிய க்ளோசஸ்ட்டு போர்ட் ஆக்சஸ் அப்படின்றது சிட்டகாங் போர்ட்டு தான், அதாவது பங்களாதேஷில் இருக்குது. சமீபத்தில் அந்த ஸ்டேட்ஸுக்கு இன்டர்நெட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு சிங்கப்பூர்லேருந்து டேரெக்டாக ஒரு லைன் எடுத்துகிட்டு வரலான்றப்ப பங்களாதேஷ் வழியாக வரும் அப்படின்னு அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்குறப்ப அதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஸ்டர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்றது பாதிக்கப்படும். அதை தாண்டி இந்தியா மற்ற ஸ்டேட்ஸுக்கெலாம் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. நமக்கும் பங்களாதேஷுக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் மோசமாக போகிறதுனால பார்டர் ஸ்டேட்ஸில் சில கலவரங்கள் இருக்கும். ஏன்னா மாதம் இமிகிரேட்ஸ் வராங்க அப்படின்றப்ப அதை தாண்டி வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி 10 கிலோமீட்டர் உள்ளே கொண்டு வந்து அவங்களோட ட்ரோன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றது இது கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ரொம்ப ரீசெண்டாக வெளியான ஃப்ளைட் பாத்துலேருந்து நமக்கு தெரிய வந்தது என்னென்னா, நம்மளோட வெளிநாடு தூதரக அதிகாரி பங்களாதேஷில் போய் சில பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தப்போ கூட இந்த ட்ரோனை பார்டரில் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட 6 ட்ரோன் ஆப்ரேஷன்லாம் வச்சுருக்காங்க. இன்னொரு 6 ட்ரோன் வர வேண்டியது இருக்குது துருக்கிக்கிட்ட இருந்து. அண்ட் இந்த 6 ட்ரோன்ஸுமே ஃபுல்லி ஆர்ம்டு தான். இது சர்வேலன்ஸுக்கு மட்டும் கிடையாது, ஆன்டி டேங்க் ரோலுக்கும் சில கிரவுண்ட் டார்கெட்ஸை தாக்குறதுக்கும் இந்த ட்ரோனை பயன்படுத்த முடியும். ப்ரிடேட்டர் அளவுக்கு பேலோடு இருக்காது இதுக்கு, ஏன்னா ட்ரோனே சின்ன சைஸில் தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரே நேரத்தில் 3லேருந்து 4 ஏவுகணை வரைக்கும் இதால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இது ஒரு காம்பேட் ப்ரூவன் பிளாட்ஃபார்ம் தான். ஏன்னா ரஷ்யா யுக்ரைன் வாரம் நம்ம பார்த்தோம்ல பைரக்தார் எப்படி பயன்படுச்சுன்னு. ஸோ இதை அவங்க எடுத்துகிட்டு வந்து ப்ரொவோக் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இதுக்கு நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு ஃபிட்டிங் ரெஸ்பான்ஸ் கொடுப்போம் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.